சும்மா போயிட்டு வரீங்கன்னா சரி, நபர்களும் எல்லாமே அதை எடுத்துக்கொள்ளும். எதை பிக்ஸ் பண்ணும் போது, ஒரு கட்டத்தை பிக்ஸ் பண்ணும் போது அதுக்கு சாதகமாகவே எல்லாம் நடக்குமா? எப்படி? நீங்க என்னதான் ஜபிச்சாலும் ஆண்டவரே இதை மாத்துங்கன்னு சொன்னாலும் அது மாறாது. ஏன்னா பிக்ஸ் ஆனது மைண்ட்ல. எங்க ஆயிடுச்சு? மைண்ட்ல ஆயிடுச்சு. இங்க அது அது இங்க ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அதனால அதை டெலீட் பண்ண முடியல. எல்லாம் உங்களை சுத்தி கெட்டதாவே நடக்கும், அதுக்கு சாதகமாவே நடக்கும். நீங்க போராடுவீங்க, அதை மேற்கொள்ள முடியாது. இதுதான் நடக்கும். அதனாலதான் சொல்றாங்க, நல்ல சிந்தனையை சிந்தி. நல்ல சிந்தனை சிந்தி, நல்லதே நினை அப்படின்றாங்க. சிந்தனை செய்யினா இங்க நல்ல சிந்தனை ப்ரோக்ராம். அதனாலதான் காலையில அதிகாலையில எழும்புனவனுமே இந்த பைபிள் ரீட் பண்றது. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம்னா, சயின்ஸோட ஒத்து போகுது. அது சில தேவ பிள்ளைகளுக்கு புரியாது. அப்ப பாரு காலையில ஜெபம் பண்றாங்க, பிள்ளைகளுக்கு புரியாது. ஜெபம் பண்ண சொல்றாங்க, பைபிள் வாசிக்க சொல்றாங்கன்னா புரியாது. ஏன் சொல்றோம்னா, இந்த வேதாகமத்தை நீங்கள் படிக்க படிக்க நல்லது பிக்ஸ் ஆயிடும். அந்த நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். ஆமென், ஆமென். அதெல்லாம் சொல்றது, உங்க மைண்ட ஃப்ரெஷ்ஷா வச்சுங்க. நல்லதே நடக்கும்னு நினைங்க, நல்லதே நடக்கும். ஆமென். இப்ப கவனிங்க, இந்த நேரங்கள்ல, இந்த பிக்ஸ் பண்ண நேரங்கள்ல, இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நான் சில விஷயங்களை திடப்படுத்த வேண்டியதா இருக்கு.